ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله مولانا العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله يقول يا ابن آدم تفرغ لعبادتي أملأ صدرك غنى وأسد فقرك وإلا تفعل ملأت يدك شغلا ولم أسد فقرك رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வழிகாட்டி உத்தம திருநபி எம் உயிரிலும் மேலான கண்ணியம் மிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபா தாபிஈங்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹு தஆலாவை வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் பயந்து தக்குவா செய்து வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகளை எமது வாழ்வில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் எங்களுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்துணை விடயங்களை விட்டும் முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள், சாலிஹீங்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த ரமலானை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரமலான் சங்கையான மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், நரகத்து வாயில்கள் மூடப்பட்டு சுவர்க்கத்து வாயில்கள் திறக்கப்பட்ட மாதம், அமல்கள் இரட்டிப்பான நன்மைகள் பெறுகின்ற மாதம், பர்லுக்கு 70 பர்லு என்றும் ஒரு சுன்னாவுக்கு பர்லுடைய அந்தஸ்தும் நன்மைகள் கிடைக்கின்ற அபரிவிதமான ரஹ்மத்தும் அருளும் பாவமன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்கின்ற மாதம். இந்த மாதத்தை நாம் அடைந்து கொண்டால் முதலாவது அல்லாஹுவை நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ரு லில்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நாம் நாவால் துதி செய்து கொள்வோம். அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வோம், அவனை நன்றி செலுத்திக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்வின் திருத்த நடவடிக்கைக்கு, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சிறந்தவனாக இவ்வுலகில் வாழ்வதற்கு ரமலான் ஒன்றே போதுமான ஒன்றாகும். ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்த தன்மையையும் ரமலானுடைய நோன்பும் அதில் இரவில் வணங்கி நின்று வணங்குகின்ற வணக்க வழிபாடுகளும் எமக்கு காலாக அமைகின்றது. எனவேதான் இந்த ரமலானை அடையப்பெற
முன் வாழ்ந்த சலபு சாலிஹீங்களான நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து கொண்டே இருப்பார்கள். 6 மாத காலமாக பிரார்த்தித்து இந்த ரமலானை அடைந்து விட்டு 6 மாதங்களுக்கு பிற்பாடு இந்த ரமலானிலே என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் நான் நல்லமல்களை புரிந்திருக்கிறேன். ரப்பே, கிருபையாளனே, இரட்சகனே, இவை அனைத்தையும் நீ உனது ரஹ்மத்தை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக என்று இன்னும் ஒரு 6 மாதம் பிரார்த்தித்து கொண்டிருப்பார்கள். காரணம், இந்த ரமலானை அவர்கள் விளங்குகின்ற வடிவத்தில் விளங்கி வைத்திருந்தார்கள். எனவேதான் ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஅபானுடைய இறுதி பகுதியிலே கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து இவ்வாறான நற்பயன்களை கூறி ஆர்வப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த கடமையினை அவர்களுடைய வாரிசுகளான சங்கை மிகு உலமாக்கள் இப்போது மிம்பர் மேடைகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யஹ்யா இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் என்கின்ற மாபெரும் அறிஞர் அவர்கள் இவ்வாறு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ஸல்லிம்னி இலா ரமலான், ரமலான் முடிவரை வரை என்னை சலாமத்தாக்கி வைப்பாயாக. உடல் ரீதியாக எந்த கூறுகளும் நோய்களும் வந்துவிடாமல், பொடி கண்டிஷன் என்று சொல்வார்கள், உடம்பு கட்டமைப்பு சீராக அமைய வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். எனவே உடலை செம்மைப்படுத்தி சலாமத்தாக்கி தந்துவிடு நாயனே. காரணம், இந்த ரமலானை முழுவடிவில் பயன்படுத்த வேண்டும். நல்லமல்களுக்காக அதனை உபயோகிக்க வேண்டும். என்னுடைய உடல் கட்டமைப்பு சீராக இருந்தால்தான் பகலில் நோன்பு நோற்று இரவு வணக்கங்களிலே ஈடுபடலாம். ஆதலால் ரமலான் முடிகின்ற வரைக்கும் எனது உடலை நீ சலாமத்தாக்கி வைப்பாயாக. வசல்லிம் லீ ரமலான், ரமலானையும் அந்த காலப்பகுதியையும் எவ்வித கஷ்டங்களும் வராமல், ரமலானுடைய காலத்தில் கூடுதல் வெயில், கூடுதல் மழை, பயங்கரவாதம், இன்னொரு பல நோய் நொம்பலங்கள், நெருக்குவாரங்கள், பயங்கரவாதங்கள் போன்ற முதலியவற்றை நாம் சந்தித்திருக்கிறோம் வாழ்க்கையில். இவைகளெல்லாம் எம்முடைய அமலுக்கு தடையாகிவிடும். ஆதலால் ரமலானுடைய காலத்தை ஈடேற்றமானதாக ஆக்கி தருவாயாக என்று கேட்டுவிட்டு வதஸல்லம்ஹு மின்னி முதகப்பலா, ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலானில் என்னால் புரியப்பட்ட அமல்களை நீ கபூல் செய்யப்பட்டதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இந்த 3 விடயங்களையும் பிரார்த்தனை செய்வார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ரமலானை விளங்கி இருந்தார்கள், பெருமதியை அறிந்திருந்தார்கள். அப்பதான் அந்த உச்ச நிலையை, உச்ச பயனை அடைய முடியும். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே எப்படியும் வாழ்ந்து மறைந்து முடித்து கொண்டு போகலாம், வீண் விளையாட்டுகளிலே ஈடுபடலாம். சகல பாக்கியங்களும் வளங்களும் சகல வனப்புக்களும் இந்த பூவிலகிலே இருக்கின்றதை அவதானிக்கிறோம். இம்மா ஷாக்கிரன், ஒன்றிருக்கில் நன்றியுள்ள அடியானாக வாழ முடியும். வைம்மா கபூரா, அல்லது நன்றி கெட்ட அடியானாக, அவனுடைய அருட்பாக்கியங்களை உதாசீனம் செய்த அடியானாக வாழ முடியும். 2 வாழ்க்கை இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹதைனாஹுன் நஜ்தைன், 2 பாதைகளை காட்டியிருக்கிறோம். ஒன்று நல்ல பாதை. நபிமார்கள் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய அடிப்படைகள் என்ன, எதனை இலக்காக கொண்டு இந்த உலகத்தை அவன் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற விவரங்களை, வேத கட்டளைகளை கொடுத்து அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி மக்களை சீர் செய்தார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாமும் இவைகளை விளங்கி இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி உச்ச நிலையில் அடைய வேண்டும். நல்ல அமல்களிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பகல் காலங்களிலே நோன்பு நோக்கிறோம். இது பரலான ஒரு விடயம்.
நோன்பு என்பது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு கடமைப்பாடு. அதைத்தான் அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளுடைய அளவீடை வைத்து எங்களுடைய சக்தியை மையப்படுத்தி ஒரு மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி என்று எங்களுக்கு கடமையாக்கிறான். குத்திப கடமையாக்கப்பட்டு விட்டது, யாராலும் மறுக்க முடியாது. நோன்பு பிடிக்க முடியாது என்று யாரும் மறுக்க முடியாது. பாலிகான வயது வந்த ஆண் பெண்கள் நோன்பை பிடித்துத்தான் ஆக வேண்டும். இஸ்லாத்தின் கடமைகள் 5. 3 கடமைகள் ஏழை எளியோர்கள் மீது கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும். செல்வந்தர்கள் தான் ஜக்காத்தையும் ஹஜ்ஜையும் செய்வார்கள். 3 கடமை எல்லோருக்கும் உரியது. எப்படி நோன்பை தொழுகையை கட்டாய கடமை என்று நாம் பிரதானமாக நிறைவேற்றுகிறோமோ அதே போன்றுதான் நோன்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. இந்த உலகத்தில் வாழுகின்ற எமக்கு எந்த ஆத்மாவும் சிரமப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹ் எந்த கட்டளைகளையும் விதியாக்கவில்லை. நோன்பு ஒரு மனிதனை பலகீனப்படுத்த மாட்டாது. நோன்பு அதனுடைய தத்துவங்களை சரியாக விளங்கினால் அது ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ரப்பு தஆலா குர்ஆனிலேயே சொல்லிவிட்டானே, வஅன் தஸூமு கைருல் லக்கும். நோன்பு நோட்பது, நீங்கள் நோன்பு நோட்பது உங்களுக்கு நலவை தரும் என்று. நலவை தரும் என்று சொன்னவன் யார்? வைத்திய அதிகாரியா அல்லது பொறியியலாளர்களா, உலக கல்வியலாளர்களா? இந்த கல்வியலாளர்களையும் இந்த அண்ட சராசரங்களையும் அறிவியல் முழுவதையும் கற்றுக் கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகின்றான், நோன்பு நோட்பது உங்களுக்கு நலவை தரும் என்று. அந்த நலவை நாம் இவ்வுலகிலும் அடைய வேண்டும், மறுமை உலகிலும் அடைய வேண்டும். உதாசீனப்படுத்தக்கூடாது. ரமலானுடைய நோன்பு என்பது பரலான ஒரு விடயம். விடுபட்டால் இன்னும் ஒரு தடவை கலா செய்து கொள்ள வேண்டும். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் விட்ட நோன்பையும் கலா செய்துதான் ஆக வேண்டும். பிரயாணிகள் சிரமமன்றிருந்தால் பிரயாணத்துக்காக நோன்பை விட்டு மீண்டும் ஒரு நாட்கள் அந்த நாளை நோன்பை பிடித்துத்தான் ஆக வேண்டும். நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய உம்மத் இந்த ரமலானிலே இருக்கின்ற பாக்கியங்களை சரியாக விளங்கினார்களே, ஆனால் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கினால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் ரமலானாக ஆகியிருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நோன்பு யாரையும் மலினப்படுத்தாது, யாரையும் ஏழையாக்காது, யாரையும் நோயாளியாக ஆக்காது. நோயாளியாக இருந்தாலும் வைத்திய குறிப்புகள் இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட அனுமதி இருக்கிறது. எனவே நோன்பு நோட்பதனால் சுகம் ஆரோக்கியம் கிடைப்பதாக அறிவியல் விஞ்ஞானவியல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கொழுப்புக்கள், தசைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நரம்பு நாளங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கண்ட்ரோல் இல்லாத உணவு கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை நடைமுறைகள், கண்டதையெல்லாம் சாப்பிடுவது, கண்டதையெல்லாம் குடிப்பது, அனுசரிப்பது, இவைகளுக்கெல்லாம் சரியான ஒரு மாமருந்து நோன்பு நோட்பது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பை நோட்பதனால் சுகம் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸ் இருந்தாலும் அந்த ஹதீஸிலே அறிவிப்பாளர்களில் சில குளறுபடிகள் இருந்தாலும் குர்ஆன் சொல்லுகிறது, நோன்பு நோருங்கள் நலவை தரும். அந்த நலவில் பிரதானமான ஒன்றுதான் உடல் ஆரோக்கியம், பாடி கண்டிஷன், பாடி ஃபிட். எனவே நாம் ஹெல்த்தியாக வாழ வேண்டுமானால் இந்த நோன்பு எங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது. அது பிரஷர் நோயாக இருக்கலாம், சீனி நோயாக இருக்கலாம். இவைகளுக்கெல்லாம் ஒரு மாமருந்து தான் இந்த ரமலானுடைய நோன்பு. ஏனைய காலத்திலேயும் அதிகமானவர்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நோன்பில் சிறந்தது தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. அவர்களுடைய நோன்பு எவ்வாறு இருந்தது?
ஒரு நாளைக்கு நோன்பு மறுநாளைக்கு இஃப்தார் நோன்பில்லை, ஒரு நாளைக்கு நோன்பு மறுநாளைக்கு நோன்பில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நோன்பினுடைய ஆசையை குறுகிய காலத்துக்குள்ளே கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் கேட்ட கேள்வி, இன்னும் அதிகமாக இருக்கிறதா, இன்னும் அதிகமாக இருக்கிறதா என்று. அந்த கட்டத்திலே தான் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அப்படி நீங்கள் காலமெல்லாம் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பாக ஆகட்டும் என்று ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். எனவே கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நோன்பை யாரும் உதாசீனம் செய்து வாழக்கூடாது. அப்படி சிலர்கள் வாழுகிறார்கள், பெண்களிலேயும் இருக்கிறார்கள், ஆண்களிலேயும் இருக்கிறார்கள், இதுவரை நோன்பு பிடிக்காதவர்கள். காரணங்களை அல்சர் என்றும் இன்னொரு காரணங்களை காட்டி விடுகிறார்கள். இன்னும் ஒரு விடயத்தை விடத்தில் சுட்டி காட்ட வேண்டும். கண்ணியமானவர்களே, 11 மாதம் உழைத்தோமா இல்லையா, சம்பாதித்து காசிமனங்கள் சேர்த்தோமா இல்லையா, ஏன் ரமலானுடைய காலத்துக்காக கொஞ்சம் காசி பணங்களை சேர்த்து வைத்திருந்து தொழில் நேரங்களை குறைத்து நான் அல்லாஹ்வின் அடியான், அவனுக்கு கடமைப்பட்டுள்ளேன், இந்த ரமலானை பகலில் நோன்பு நோற்று இரவில் இபாதத்தில் கழிக்க வேண்டும், இது சில வேளை என்னுடைய உடல் உழைப்புக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு தடையாக ஆகிவிடலாம். ஆகையினால் இந்த பணத்தை கொண்டு நான் ரமலானுடைய காலத்திலே நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணப்பாடு யாராவது ஒருவருக்கு வருவதுண்டா? சிலர்கள் வேலை பழுக்களை சொல்லுகிறார்கள். பகல் காலத்தில் நாம் கட்டட வேலை செய்கிறோம், தச்சு வேலை செய்கிறோம், இன்னொரு என்ன உடல் களைப்பினால் சிரமப்படுகிறோம், எப்படி நாங்கள் நோன்பு நோற்பது என்று கேட்கிறார்கள். நியாயமான கேள்விதான். அதற்காக நோன்பை விடுங்கள் என்று எங்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், தொழில்களை ஏனைய 11 மாதங்களில் செய்து ஓரளவு இந்த ரமலானிலே தொழிலுடைய நேரங்களை குறைத்து, கஷ்ட சிரமங்களை குறைத்து ஒரு மூமின் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். அப்பதான் நோன்பை பிடித்து இரவு நேரங்களிலே நின்று வணங்கலாம். சிற்பந்திகள், கடைகளிலே வேலை செய்பவர்கள், தொழில் ஸ்தாபனங்களிலே வேலை செய்பவர்களுக்கு வேலை பழுக்களை நோன்பு காலத்திலே குறைத்து கொடுங்கள் என்று அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எப்படி நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதையும் விளங்கி அந்த ஓய்வு எதற்காக பயன்படுத்த வேண்டும்? இவ்வாறான நல்ல அமல்களுக்காக. இல்லையானால் சிலர்கள் இந்த ரமலானை விளங்காத காரணத்தினால் ஏனைய காலம் போன்று கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரமலான் என்ற ஒன்று அவர்களுக்கு தெரியா. எல்லோரோடும் எல்லாருமாக சேர்ந்து நாம் நாளை கழித்து விட்டு வென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். தப்பான அபிப்பிராயம். அவர்களுக்கு இந்த ஹுதுபாக்கள் ஒரு அறிவுரையாக அமையட்டும் என்று இறைவனிடத்திலே நான் பிரார்த்திக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு கட்டத்தில் இந்த நோன்பை நோற்றுக்கொள்வதற்குரிய வழிவகையில் நபி அவர்கள் சொல்லுகின்ற போது, யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, நீங்கள் உடலில் பலம் இருந்தால், கையில் பணம் இருந்தால் திருமணம் ஒன்றை முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்? அது வாலிப வயதுக்கு முறுக்கேறி கெட்ட அநியாயமான ஹராமான பாவங்களில் விபச்சாரங்களில் ஈடுபட வாய்ப்புண்டு. அதனால் வாலிபர்களை ஏவினார்கள் நபி அவர்கள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இல்லம் மிஸ்தத்தே, உங்களுக்கு அது முடியவில்லையானால், திருமணம் முடிப்பதற்கு சரியான கால நேரம் அமையவில்லையானால், அல்லது கையில் பணம் கிடைக்கவில்லையானால், குடும்ப வாழ்வை நடாத்துவதற்கு உங்களுக்கு உகந்தது நோன்பு என்றார்கள். இன்னஹு லஹு விஜா, அது உங்களுக்கு ஒரு கேடயமாக அமையும். ஒரு மனிதனுடைய உணவு அவனுடைய உடலில் செல்லுகின்ற போது வகையான உணர்வுகளையும் காம உணர்வுகளையும் உண்டு பண்ணிவிடும். அந்த காம உணர்வுகளும் வித்தியாசமான எண்ணப்பாடுகளும் பிழையான வழிக்கு அவனை இட்டுச் செல்லும். ஒரு மனிதனை பிழையான வழிக்கு இட்டுச் செல்லாமல்
காம உணர்வுகளை விட்டு தடுப்பதற்கும் கூட நோன்பு உதவியாக அமைகின்றது என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். எனவேதான் நோன்பு நோட்டால் பகல் காலங்களிலே நாங்கள் மனைவியோடு இணைய முடியாது, பேசலாம், கதைக்கலாம், ஒன்றரை கலந்து வாழ முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு பரிசுத்தமான ஒன்று. அது மனிதனை தூய்மையாக்கும், தக்வா என்கின்ற இறை எச்சத்தை ஏற்படுத்தும். அப்ப திருமணம் முடிக்க வசதி இல்லாதவர், காசு பணம் இல்லாதவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ரத் தமி, இரத்தம் ஓடுகின்ற பக்கமெல்லாம் ஷைத்தானும் இரத்தத்தோடு இணைந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஃபதீகு மஜாரிஹி, அவன் ஓடும் தலங்களை நெருக்கப்படுத்துங்கள். பிஜூஇ வல் அதிஷ், தாகிப்பது கொண்டும் பசியை கொண்டும், அப்படியானால் நோன்பு நோற்பது கொண்டு. இந்த ஹதீதும் ஏற்கனவே நான் சொன்ன ஹதீதும் ஒரு மனிதனுடைய காம உணர்வுகளை தடுத்து நிறுத்துவதற்கும், உடலிலே ஓடுகின்ற இரத்தத்தோடு ஷைத்தானும் ஓடுகின்றான், அவனுடைய பாதையை தடுத்து வைப்பதற்கு பசியின் தாகித்திருப்பதும் உகந்ததாக அமைகின்றது. உணவுக்கு கட்டுப்பாடில்லாத, உடலுக்கு கட்டுப்பாடில்லாத உணவுகளை கொடுத்து கொண்டிருப்பதனால் அவன் உச்சநிலை அடைந்து வெவ்வேறு பராக்குகளிலே ஈடுபட்டு பாவகாரியங்களிலே தன்னை ஆக்கிக் கொள்வான். பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும். அது நல்ல உணர்வுகளை தரும், கண் பார்வையை துலக்கும், பசீரத்தென்ற அகப்பார்வையை தெளிவாக்கும், உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை நீக்கும், ஊட்ட, அதாவது அழுக்கு நிறைந்த வியர்வை கூட வராது நோன்பாளி. ஏனைய காலத்தில் உணவு உண்ணுகின்ற போது நாம் சேட்புலர்களை பார்த்தால் விளங்கும். மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற அசுங்கங்கள், வியர்வையினால் அவருக்கு சில ஊத்தைகள் ஏற்படும், அழுக்குகள் ஏற்படும். ஆனால் அப்படியான அழுக்கு கூட நோம்பினூடாக ஏற்படாது. இவைகள் எல்லாம் மனிதனுடைய கட்டுப்பாடற்ற உணவு கொண்டோர்கள் தான். எனவே கண்ணியமானவர்களே, ஷைத்தான் உடலுக்குள்ளே ஓடமாட்டான் நோன்பு பிடித்தான் என்ற ஒரு விளக்கமும் இங்கு சொல்லப்படுகிறது. அஸ்ஸியாம் நிஸ்ஃபு ஸப்ர், நோன்பு என்பது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான ஒன்று. பொறுமை. குடும்பத்தில் பொறுமை இல்லை, சமூகத்தில் பொறுமை இல்லை, தொழிலில் பொறுமை இல்லை, எங்கு பார்த்தாலும் சண்டையும் பிரச்சனையும் சச்சரவும், மோதிக்கொள்வது, சண்டையிட்டுக் கொள்வது, கொஞ்சம் பொறுத்து ஆறு அமர பார்க்கின்ற நிலைமை இல்லை. நோன்பு என்பது நிஸ்ஃபு ஸப்ர், நோன்பு என்பது பொறுமையின் அரைவாசி என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் ஏசினால், பேசினால், அடிக்க முற்பட்டு வந்தால், இன்னி சாயிமோன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அப்பா, என்னை விட்டுவிடு என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் பிரதானமான ஒன்று பொறுமை. பொறுமை இழந்து முகத்திலே கதைத்து விடுவோம், சண்டை பிடித்து விடுவோம், எவ்வளவு பிரச்சனை உண்டாகும். கண்ணியமானவர்களே, இக்குல்லி ஷைஇன் ஸகாத், ஒவ்வொரு வஸ்துக்கும் ஸகாத் இருக்கிறது. தானியங்கள் பல வகைகள், தங்கம் வெள்ளி, வியாபார சரக்குகள், பணங்கள், இவைகளுக்குரிய ஸகாத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், யாரும் மறுக்க முடியாது. அது ஏழை வரி, கொடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும், அதில் யாரும் களவாட முடியாது. நாங்கள் வழங்கியதை நீங்கள் கொடுங்கள் என்று ரப்பு தஆலா சொல்லுகின்றார். எனவே ஒவ்வொரு வஸ்துக்களிலேயும் ஸகாத் இருக்கிறது. ஸகாத் என்றாலே தூய்மைப்படுத்தல். லிகுல்லி ஷைஇன் ஸகாத் வ ஸகாத்துல் ஜஸதி அஸ்-ஸௌம், இந்த உடலுக்குரிய ஸகாத் நோன்பு. நோன்பு நோற்பது இந்த உடல் கண்டிஷனுக்கு நாங்கள் செலுத்துகின்ற நன்றி கடன். இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, உங்களுக்கு கேள்வி புலன், பார்வை புலன்,
உடல், உள்ளம் இவைகளெல்லாம் தரப்பட்டிருக்கின்றன அமானிதமாக. இதை கொஞ்சம் வச்சுக்கங்க, அதை நான் பொறுப்பெடுப்பேன் என்று ஒருவரிடத்தில் ஒருவர் பணத்தை கொடுத்தால் கொடுப்போமா இல்லையா? அதுபோன்று அல்லாஹ் இந்த ஸ்ட்ரக்சர், உடம்புடைய கட்டமைப்பை வாடகைக்கு நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாடகை சரியாக செலுத்த வேண்டும். ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும் எமக்கு எதிராக சில கட்டம் பேச முற்பட்டுவிடும். எங்களுக்கு எதிராக பேசும் அது. காலு அந்தகனல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷை, அல்லாஹ் தஆலா வஸ்துக்களை பேச வைத்த ரப்பு இந்த உடலுக்கு நீ பேசு என்ற கட்டளையை கொடுப்பார். வாக்கி முத்திரையிடப்பட்டுவிடும். உடல் பேசும், என்னை இப்படி சிதைவடைய செய்தான் இந்த அடியான். நீ இந்த அடியானுக்கு அமானிதமாக கொடுத்த கையை பிறருக்கு அநியாயமாக அடித்து ஒதுக்கினான். நீ அமானிதமாக கொடுத்த இந்த வாயை பிறருக்கு பேச அவன் வைத்து விட்டான். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய உடலுக்கு பணத்தை சேகரித்து எப்படி ஜக்காத்தை கட்டாயம் கொடுக்காமல் அதனை தடுத்தால் அது நோய் பிடித்து அறிந்து இன்று பாருங்கள், எத்தனையோ செல்வந்தர்கள் வழி இல்லாமல் கூட வாழ்கிறார்கள். பணத்தை முறையில் பயன்படுத்தவில்லை. அதே போன்றுதான் இந்த உடலை சரியான முறையில் பயன்படுத்த தவறிய காரணத்தினால், அதற்குரிய ஜக்காத்தாகிய நோன்பை நோக்க தவறிய காரணத்தினால் நாம் இன்று உடலியல் கூறுகளினால், எதிர்பாராத வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு இன்று நாம் பல நாசங்களையும் சேதங்களையும் அனுபவித்து வருகிறோம். காரணம், உரிய நேரத்துக்கு உடலுக்குரிய ஜக்காத் நோன்பை நோக்கவில்லை. இப்படி நோன்புடைய பிரயோசனங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அந்த சூமு கைருள்ளக்கும் சௌமுக்கும் கைருள்ளக்கும், நீங்கள் நோன்பு நோட்பது உங்களுக்கு உகந்தது நலவு என்று ரப்பல்லவா சொல்லியிருக்கிறான். ஒரு இன்ஜினியர் சொன்னா, ஒரு சுகாதார வைத்தியாதிகாரி சொன்னா என்ன அழகாக கேட்டு அனுசரிப்போம். இந்த அண்ட சராசரங்களை படைத்த ரப்பல்லவா சொல்லுகிறான், நோன்பு நோருங்கள் என்று. எங்கிருந்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் சரி, ரப்புக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன், தொடர்பாடல் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரமலானுடைய இரவு காலங்கள் வீணடிக்கப்படக்கூடாது. இரவு காலங்களிலே தாவு சாலிஹீன் அலைக்கும் பிக்கியாமில் லைல், நபி அவர்கள் சொன்னார்கள், இரவு நேரங்களிலே நின்று வணங்குங்கள். இன்னஹு தாவு சாலிஹீன், அது நல்லவர்கள் முன்னவர்கள் வாழ்ந்தவர்களுடைய வழிமுறை. வகுர்பத்து நிலா ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புக்கும் உங்களை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய ஒன்று இரவு நேர தொழுகை. முக்கப்பிரத்தில் செய்யாது, உங்களுடைய பாவங்களுக்கு பகரமாக நன்மையாக மாற்றி தருகின்ற கர்மம் அது. மேலும் பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் அமைகின்றது என்று தபரானியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இரவு நேர தொழுகைகளை ரொம்ப குயிக்கா தொழுது முடிச்சு விடுகிறோம். தொழுகைகளில் சிறந்தது இரவு நேரத்தில் தொழுவது. அதிலும் சிறந்த தொழுகை தூளுல் குனூத், அதிக நேரம் நின்று தொழுவது. ஏன் நாம் ரப்பு தஆலாவுக்கு நின்று வணங்க தயங்குகின்றோம்? அந்த கஞ்சத்தனம் ஏன் உள்ளத்தில் ஏற்படுகிறது? அந்த குளறுபடியை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் வைத்தியரிடத்திலே இரத்தத்தை கொடுத்து பிளட் செக் பண்ணுகின்றோம், யூரினை செக் பண்ணுகின்றோம், பிரஷரை பார்ப்பதற்காக கைகளை வணங்கி அந்த மீட்டரை பார்த்து பிரஷரை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறோம். ஏன் நம்முடைய கல்பு இந்த அளவு மோசமடைந்திருக்கிறது? இந்த அளவு இரவு வணக்கத்தில் ஈடுபடாமல் தடையாக இருக்கிறது. இந்த கல்புக்கு என்ன நேர்ந்தது என்று யாரும் ஆய்வு செய்தது உண்டா? அதிப்பாவுல் குலூப், கல்புகளுக்கு சிகிச்சை செய்பவர்கள் அல் உலமாவு, உலமாக்கள் தான் கல்புகளை சீர் செய்ய அதற்குரிய மாமருந்துகளை கூறுபவர்கள்.
அவைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் இரவு நேரத்தில் நின்று வணங்க எம்முடைய உடல் தயங்குகின்றது. எவ்வளவு எவ்வளவு நோய்களை சம்பாதிக்கிறோம், அனுபவிக்கிறோம். நாம் வாழுகின்ற இந்த உலகம் எங்கேயும் போய்கொண்டிருக்கிறது. கெமிக்கல் வேர்ல்ட் என்று சொல்வார்கள், ரசாயன மாற்றங்கள். நாம் உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம், நாம் தொடுகின்ற பொருளாக இருக்கலாம், சுவாசிக்கின்ற காற்றாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் கெமிக்கல் சேர்ந்து விட்டதனால், நச்சுக்கள் பரப்பப்பட்டதனால் நாம் நச்சுக்களோடு நச்சு வாயுக்களோடு சில வேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, கனவான்களே, இல்லாமா ரஹிம ரப்பி, என்னுடைய ரப்பு எனக்கு அருள் புரிந்தாலே ஒளிய தப்பிவிட முடியாது இந்த உலகத்தில். ஏன் இந்த உலகத்திலும் சிரமப்பட்டு மறு உலகிலும் சிரமப்படுவதா? இரண்டு உலகத்தை நம்பியவர்கள் அல்லவா இங்கே ஃபதுமாவுக்கு இந்த வெயிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை சகல கட்டங்களிலும் பயந்து கொள்வோம். இரவு வணக்க வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு தருணம் தான் இந்த ரமதானுடைய காலம். மௌசிமுல் இபாதத், சீசன் காலம், இபாதத் செய்வதற்குரிய சீசன் காலம். வெள்ளாமை வெட்டு சீசன் காலம், சித்திரை வியாபாரம் சீசன் காலம். இப்படி சீசன் சீசன் என்று வழங்குகின்ற நாம் ஏன் இந்த ரமலானை மூமினுக்குரிய பரிசாக தந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும்? எதனை அல்லாஹ் எனக்கு குறைத்திருக்கிறான். தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி என்னுடைய ரப்புக்கு நான் எப்படும் அடிபணிந்து சரணடைந்து வாழ்வேன், அவனுக்கு நான் இபாதத்தை செய்வேன் என்று முடிவெடுப்பதுதான் உண்மை லட்சியம். சொர்க்கம் கிடைக்கும் என்றாமல் செய்வது கூடாது, அது சுயலாபம். அல்லாஹ் சொல்லிவிட்டான், நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக நாம் இபாதத்தை செய்வது செய்யத்தான் வேண்டும், அது நல்ல நோக்கம் அல்ல. நோக்கம் எப்படி வர வேண்டும் தெரியுமா? என்னுடைய ரப்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அவன் எதனை சொல்லுகிறானோ அதனை நான் ஏற்று நடப்பேன், அது என்னுடைய பொறுப்பு என்று வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரமலானுடைய காலம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் 3 வாரங்களுக்கு மூடி இருக்கு. இரவு நேர தொழுகைகளிலே ஈடுபடுவோம். குர்ஆனை அதிகம் அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் இறங்கிய மாதம், அல்லாஹ்வுடைய அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் இறைவா உன்னுடைய ரஹமத்துக்குள் என்னை நுழைவித்து விடு என்று சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்டால் என்ன குறைந்து விடுமா? வரஹமதி வஸிஅத் குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ்வுடைய அருள் வியாபித்திருக்கிறது. நம்முடைய வாயில் இருக்கிற உமிழ் நீர் அடங்கி காய்ந்து விட்டால் பேச்சு வருமா? நாவ் எழுப்புமா? உணவை சுவைக்கலாமா? உரிய உச்ச பயனை அந்த உணவு கொடுக்குமா? சமீபாட்டு தொகுதிக்கு போய் சிறப்பாக சேர்ந்து சக்திகளை வெளியாக்குமா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நாவில் தண்ணீர் ஊறாது, உமிழ்நீர் ஊறாது. உங்களுக்கு நான் 4 வார்த்தை பேசுகிறேன் என்றால் என்னுடைய நாக்கு அங்கும் இங்கும் அசைந்து பேச வேண்டும். உங்களுக்கு செவிப்புலன் சீராக இல்லை என்றால் நான் பேசுகின்ற பேச்சு வந்து உள்ளத்தில் சேர்ந்து விடாது, அது செவிட்டுத்தன்மையாக ஆகிவிடும். எவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள் தேவை இருக்கிறது. பூமியிலே வானத்திலே அல்லாஹ்வுடைய அருளை அவன் இறக்கித் தருவதற்கு நாம் களமமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காலத்திலே மாத்திரமல்ல, எல்லா காலத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒன்றுதான், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று. மக்ஃபிரத்துடைய ஹத்தும் எங்களுக்கு நெருங்குகிறது. 6வது நோன்பை நோற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், ரப்பு தஆலா சொல்லுகிறான், உம்முடைய ரப்பளவில் பாவ மன்னிப்புக்காக விரைந்து செல்லுங்கள். அடிக்கடி நபி அவர்கள் செய்தால் நாமே செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு. பரிசுத்தவான்களானாங்கள். உங்களை யார் நீங்கள் திறம் என்று சொல்ல வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. கணவான்களே, பெரியோர்களே, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். காபிரு தம்பி வகாபிரு தௌபி ஷதீதுல் இகாப், தன்னை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். காபிரு தௌபாவை ஏற்றுக்கொள்பவன், காபிரு தம் பாவங்களை மன்னிப்பவன்.
நீங்கள் பாவம் செய்து மன்னிப்பு கோரவில்லையானால் ஒரு சமுதாயத்தை கொண்டு வந்து அவர்கள் பாவம் செய்து அவர்கள் பாவ மன்னிப்பு கோருவதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுவதாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் எவ்வளவு எதிர்பார்க்கிறான் பாவ மன்னிப்பு கேடுவதற்கு. எனவே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் வதகாவு மினன் நார். ஒவ்வொரு இரவிலும் மலாயிக்காமார்கள் பிரார்த்திக்கிறார்கள் நரக விடுதலைக்காக. நமக்கு நரக விடுதலை கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அதிகமாக அல்லாஹ் அஜ்ர்னா மினன் நார் ஃபத்வாவிலையும் கேட்கிறோம், நரகத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ் என்று. எனவே நரக விடுதலையும் கிடைக்க வேண்டும். வீண் விளையாட்டல்ல இந்த உலகம். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதபாகுரும் பைனக்கும் வதகாதுரும் பில் அம்வாலி வல் அவுலாத். வீணம் விளையாட்டும் ஒருவருக்கொருவர் போட்டியும் போட்டுக்கொள்கின்ற ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. வலா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா. இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது ரப்பு தஆலா சொல்லுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, நாம் நோன்போடு இருக்கிறதுனால ஒரு 10 நிமிடம் கூடி பேசிவிட்டோம். இல்லையானால் 20 நிமிடங்கள் தான் பயான். இது 20 நிமிடத்தை தாண்டி விட்டது. நாம் போய் சாப்பிடுவது குடிப்பது இல்லை என்பதற்காக அல்லாஹ் தஆலா உள்ளங்களை தந்திருக்கிறார். நல்ல விடயங்களை கிரகிக்க வேண்டும். சொன்ன விடயங்களில் நாம் நம்மை முஹாசபா செய்து பார்க்க வேண்டும். சுய விசாரணை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். நான் செல்லுகின்ற பாதை சரியா? எனக்கு ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது? அதிலே தான் வெற்றி இருக்கிறது. இந்த உலகம் என்னை ஏமாற்றி விடலாம். நான் ஏமாறப்பட்ட ஏமாளியாக மாறிவிடக்கூடாது. எனவே நாம் நம்மை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்கு முஹாசபா என்று சொல்வார்கள். அடுத்தது முராக்கபா. இந்த 2 விடயத்தையாவது விலகி கொண்டு போவோம் முஹதுபா முடிஞ்சதற்கு பின்னால். ஒன்று முஹாசபா, அடுத்தது முராக்கபா. என்னை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறான். எந்த நிலையில் வாழ்வது? நான் எந்த நிமிடமும் எந்த வினாடியும் ரப்புக்கு அநியாயம் செய்ய முடியாது, பாவம் செய்ய முடியாது. நான் அவனை காணாவிட்டாலும் அவன் என்னை கண்டு கொண்டிருக்கிறான் என்ற நிலையில் வாழ்வதுதான் முராக்கபா. கண்ணியமானவர்களே, இவ்விரண்டும் அவசியம். நோன்பு நோட்டால் தக்குவா வரும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த இறையச்சம் வர வேண்டும். நோன்பை நோற்றவர் வீட்டிலே கதவை திறந்து ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பானம் இருக்கிறது, கூடுதலான வெயில் அடிக்கிறது, ஒருத்தரும் காணவில்லை, எடுத்து குடிப்போமா? இல்லை, என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் தக்குவா. அது எல்லா காலத்திலும் வாழ வேண்டும், வளர வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீங்கள் சாலிஹீங்கள் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. இந்த நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக.